தலைப்புச் செய்தி. பீகார் தேர்தல் முடிவுகள் அனைவருக்குமான பாடம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்திருக்கக்கூடிய நிலையில பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அது தொடர்பாக பதிவு ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். பீகார் தேர்தல் அனைவருக்குமான பாடம் என்றும் அவர் இந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக பீகார்ல முதுபெரும் தலைவர் நிதிஷ்குமாரின் அவர்களின் தீர்க்கமான வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், அதே போல பீகார் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் அவருக்கு வாழ்த்துக்கள் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறார். அதே போல இளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய அயராத பிரச்சாரத்திற்கும் அவர் தற்பொழுது இந்த பதிவில் நன்றி கூறுகிறேன் என தெரிவித்திருக்கிறார். பீகார் தேர்தல் முடிவு தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பற்ற தன்மை, தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை மிகவும் கீழ்நிலைக்கு சென்று விட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பீகார் தேர்தல் முடிவுகள் அனைவருக்குமான பாடம் எனவும், அதே போல பீகார் தேர்தல் வெற்றி பெற்ற நிதிஷ்குமாருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தேர்தல் முடிவுகள் என்பது சமூக சித்தாந்த கூட்டணியில் தெளிவாக அரசியல் செய்தி மற்றும் கடைசி வாக்குப்பதிவு வரை அர்ப்பணிப்புள்ள மேலாண்மை ஆகியவற்றை பிரதிபலிக்கின்றன. தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை என்பது மிகவும் கீழ்நிலைக்கு சென்று விட்டதாகவும் அவர் இந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். வளர்ந்து வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள இந்த திட்டமிட்டு திறன் கொண்ட அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் இந்த தேர்தல் முடிவு தேர்தல் ஆணையத்தின் தவறான செயல்களையும் பொறுப்பற்ற செயல்களையும் சுட்டி காட்டுகிறது என இந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஒரு நாட்டின் குடிமக்கள் ஒரு வலுவான பாரபட்சமற்ற தேர்தல் ஆணையத்திற்கு தகுதியானவர்கள், அதன் வாக்கெடுப்புகள் வெற்றி பெற்றவர்களிடையே கூட நம்பிக்கையை தூண்ட வேண்டும் என அவர் இந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற நிதிஷ்குமார் யாதவுக்கு நன்றி தெரிவித்தும் பீகார் தேர்தல் முடிவுகள் அனைவருக்குமான பாடம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகாக பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.